Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process la application last date of registration இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. யாராவது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணாமல் இருந்தீங்க, சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்க, டாக்குமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்போது இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கிடையாது, கரெக்ஷன் விண்டோ இருக்காது. அப்போது இந்த ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் சார், இதனால் எந்த பிரச்சனை வருமானா? ஒரு பிரச்சனை வராதுங்க. 99.9% உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தான் ரிஜெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் விரைவில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வருங்க. ஒரு 10 நாட்களில் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்துடும். இப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கெலாம் நடக்கும். பர்சனல் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ்பரிஷன் கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சுதான் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்குங்க. பட் இந்த கவுன்சிலிங்கை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் தனிப்பட்ட முறையில் முடிவு பண்ண முடியாது. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி தான் நடக்கும். MCC ஒரு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எப்பப்பெல்லாம் ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கணும், எப்பப்பெல்லாம் ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்கணும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இன்னுமே ஒரு சில ஸ்டேட்ஸ், பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி விரைவில் வந்துடும். அப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கு ஆல் இண்டியா ரேங்க் மட்டும் தான் தெரியும். பட் எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டேட் ரேங்க் வேணும். ஸ்டேட் ரேங்க்லேயே கம்யூனிட்டி ரேங்க் வேணுங்க. அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா பொருளாதார சூழ்நிலைகள். அது ஒவ்வொரு ஃபேமிலியுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த கல்லூரி எடுக்கிறதா வேண்டாமா, சேர முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ண முடியுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அதே மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக பண்ண முடியாது. காரணம் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், இந்த ஒரு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு உத்தேசமாக ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். இந்த ப்ரெடிக்ஷன் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத பெற்றோர்களும் குழந்தைகளும் புரிஞ்சுக்குங்க. சார், நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பார்ட் வீடியோ போட போகிறோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு பார்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நிறைய லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க தான் நிறைய பேருக்கு சேரும். அப்போது எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டா, அது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆல்ரெடி எலைட் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம். அதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ இந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்ன கட் ஆஃப் அப்படின்னு கிடைக்கும்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியாச்சு. ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 28,000 to 32,000 இருந்தால் சேஃப். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 60 to 64. நம்ம சொல்கிற அனலைசிஸ் எல்லாமே 2022 பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா 2025 கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தது. அதுக்கு முன்கூட்டியும் 23 கொஞ்சம் மீடியமாக இருந்தது. 22 ரொம்ப கஷ்டமாக இருந்தனால அதை கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கோம். ஒருவேளை மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, தமிழ்நாடு மாணவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து மாறுபடுங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 60,000 இஸ் அ சேஃப். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 78க்குள்ள இருந்தால் சேஃபுங்க. MBCயை பொறுத்த வரைக்கும் 84,000க்குள்ள இருக்கிறது நல்லது. SCயை பொறுத்த வரைக்கும் 1,70,000க்குள்ள இருக்கணும். SCA பொறுத்த வரைக்கும் 2,40,000க்குள்ள இருக்கணுங்க. STயை பொறுத்த வரைக்கும் 30,000க்குள்ள இருக்கணும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 1 lakhக்குள்ள இருந்தால் சேஃப். பிசியை பொறுத்த வரைக்கும் 1,20,000 அப்படிங்கிறது சேஃப். அண்ட் BCM 1,25,000 இருக்கணும். MBCயை பொறுத்த வரைக்கும் 1,35,000 இருக்கணும். SC கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2,50,000 இருக்கணும். SCA பொறுத்த வரைக்கும் 4 lakhs இருக்கணும். ST 5 lakhs இருக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு 12 கல்லூரிகளுக்கு நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இருக்கிற கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மெடிக்கல் காலேஜில் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்க்காம இருந்ததுன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ திருநெல்வேலி வரைக்கும் நம்ம ESI கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான். ESI மெடிக்கல் காலேஜ் கிடையாது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து தேனி மெடிக்கல் காலேஜ் ஒரு அருமையான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய கல்லூரி. நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஹாஸ்டலும் கல்லூரியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தேனி மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் 23,000 ரேங்க்குள்ள இருந்தால் நமக்கு சேஃப். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 34,000க்குள்ள இருக்கணுங்க. BCM பொறுத்த வரைக்கும் 53,000க்குள்ள இருக்கணும். MBCயை பொறுத்த வரைக்கும் 53,500க்குள்ள இருக்கணும். SCக்கு 1,31,000. SCA 2 lakhs இருக்கணும். அண்ட் ST 2,59,000 சேஃபுங்க. அடுத்தது ESSC மெடிக்கல் காலேஜ் சென்னை KK நகர். இதுக்கு பாண்ட் இருக்குதுங்க. ஃபீஸ் 1 லட்சம். இது பியூர் கவர்மெண்ட் கிடையாது, செமி கவர்மெண்ட். ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. நிறைய விரும்பி எடுக்கிறாங்க.
ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 25,000 இருக்கணும். பிசி பொறுத்த வரைக்கும் 35,000 இருக்கணும். பிசிஎம் 34,000, எம்பிசி 49,000, எஸ்சி 51,000 இருக்கணும். எஸ்சி ஏ 198, 198,000 இருக்கணுங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 166,000. இது மாறுபடும் அது. ஆனால் இந்த கல்லூரிக்கு பாண்ட் இருக்கு, நீங்கள் முடிச்சு 1 வருஷம் ஒர்க் பண்ணணும். அடுத்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். ஸோ விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் சென்னை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நார்த் ஸ்டேட், அதாவது நம்மளுடைய வட மாவட்டத்தில் இருக்கவங்க இதை விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரி. ஓசி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 22,000 ரேங்க்ல இருக்கணும். பிசியை பொறுத்த வரைக்கும் 37,000 ரேங்க்ல இருந்தால் பெஸ்ட்டு. பிசிஎம் 56,000 இருக்கணும். எம்பிசி 49,000 இருக்கணும். அண்ட் எஸ்சி 1,22,000, எஸ்சிஏ 1,75,000 இருக்குங்க. எஸ்டி 2 lakh. அப்போ விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆல் இந்தியா ரேங்க்ல இருந்தீங்கன்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் மாறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு ரேங்கை பேஸ் பண்ணி தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். தர்மபுரி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பை த அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அதில் ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ எம்பிசி பெல்ட் அப்படிங்கிறதுனால ஓப்பன் கேட்டகரிக்கு அலாட் ஆகலை பிகாஸ் ஆஃப் லூப்பிங் ரூல் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த லூப்பிங் ரூல் அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரிக்கு தான் மாதிரி பாதிப்பை உண்டு பண்ணுது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 37,000, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 63,000 அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 52,000. பார்த்தீங்கன்னா எம்பிசியினுடைய ரேங்க் முன்னாடி இருக்கும். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் தர்மபுரி மெடிக்கல் காலேஜுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,28,000 அண்ட் எஸ்சிஏக்கு 1,74,000 அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2,30,000 இருந்தால் கிடைக்குங்க. இப்போ தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் எம்பிசியினுடைய ரேங்க் கொஞ்சம் முன்கூட்டியே இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் தாங்க. ஸோ அடுத்த தருமபுரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மெடிக்கல் காலேஜ். ஈரோடு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறதுனால இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட அட்டாச் ஆகல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆகலை. இதுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஈரோடு டிஸ்ட்ரிக்டினுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆகலை. இதுக்கு தனியாக இந்த மெடிக்கல் காலேஜ் தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இதில் ஓப்பன் கேட்டகரிக்கு 27,000. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் அப்படி இருந்தது. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடு அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 27,000, பிசிக்கு 41,000 ரேங்க்ல இருக்கணும். பிசிஎம் 44,000 இருக்கணுங்க. எம்பிசி 55,000 இருக்கணும். எஸ்சி 1,48,000 இருக்கணும். எஸ்சிஏ 1,65,000 அண்ட் எஸ்டி 1,93,000 இருக்கணுங்க. ஸோ ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஒரு பழமையான கல்லூரி, 100 இடங்கள். அது நல்ல ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. பட் பேஷண்ட் ஃப்ளோ கொஞ்சம் குறைவாக இருக்கும் கம்பேரிட்டிவாக மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். கொஞ்சம் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். ஸோ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜுக்கும் ஓப்பன் கேட்டகரியில் லூப்பிங் ரூல் அலாட் ஆகலை. பிசியை பொறுத்த வரைக்கும் 44,000 இருக்கணும். பிசிஎம்க்கு 64,000 இருக்கணும். எம்பிசி 58,000 இருக்கணுங்க. இங்கேயும் எம்பிசியினுடைய காம்படிஷன் அதிகமாக இருக்கும். திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்லையும் எம்பிசி 58,000 இருக்கணும். அண்ட் எஸ்சி 1,33,000 இருக்கணுங்க. எஸ்சிஏ 1,81,000 இருக்கணும். அண்ட் எஸ்டி 2,20,000 இருக்கணுங்க. அப்போ இந்த மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா கூட அந்த எம்பிசியினுடைய ரேங்க் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் பார்த்த எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அந்த மாதிரி இருக்குங்க. இதை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜில் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தருமபுரி மெடிக்கல் காலேஜில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் ரொம்ப அருமையான கல்லூரிங்க. ஆசாரி பள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி, நல்ல அருமையான கல்லூரி. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 30,000 இருக்கணுங்க. 30,000 இருக்கணும். பிசியை பொறுத்த வரைக்கும் 44,000 இருக்கணுங்க. பிசிஎம் 51,000 இருக்கணும். எம்பிசி 69,000 இருக்கும். இங்கே வந்து எம்பிசியுடைய காம்படிஷன் குறைவாக இருக்கும். அது சதர்ன் ஸ்டேட்ல எம்பிசியுடைய காம்படிஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 69,000 ரேங்க்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1,44,000 இருக்கணுங்க. அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2,18,000 இருக்கணும். அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2,48,000 இருக்கணுங்க. ஸோ இது வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். அது நம்மளுடைய இந்தியாவில் கடைசி கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, ஒரு அருமையான கல்லூரி. இந்த கல்லூரி வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த ரேங்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது கரூர் மெடிக்கல் காலேஜ். கரூர் மெடிக்கல் காலேஜ் 2018 ஆரம்பிச்சிருந்தாலுமே இந்த கல்லூரியுடைய ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு அலாட் ஆகலை. பிசியை பொறுத்த வரைக்கும் 44,000 ரேங்க்ல இருக்கணும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 59,000 ரேங்க்ல இருக்கணுங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 60,000 ரேங்க்ல இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1,51,000 ரேங்க்ல இருக்கணும். அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1,92,000 ரேங்க்ல இருக்கணுங்க. அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2,60,000 இருக்கணுங்க. அப்போ இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா
கரூர் மெடிக்கல் காலேஜ் 2018 ஆரம்பித்த கல்லூரி. அடுத்தது திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அது 11 நியூ மெடிக்கல் காலேஜ் 2021 ஆரம்பித்த கல்லூரி தான். ஆனால் இதனுடைய ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கு. சென்னையை சேர்ந்த மாணவர்கள், அது சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரியா இருக்கு. ஓசி கேட்டகரிக்கு 28,000 ரேங்க்குள்ள இருக்கணுங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 44,000 இருக்கணும். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 44,000 இருக்கணும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 70,000 ரேங்க்ல இருக்கணும்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 58,000. இங்கேயும் பாருங்க எம்பிசி காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,29,000 இருக்கணும். அண்ட் எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 1,75,000 இருக்கணும். அண்ட் எஸ்டி 2,76,000. ஸோ இந்த கல்லூரி ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க அந்த கல்லூரி ஆரம்பிச்சு. ஆனால் இதனுடைய காம்படிஷனும் லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் முன்கூட்டிய மிடில் லெவல் காலேஜஸ்ல வந்துருது. காரணம் மாணவர்கள் விரும்பி இருக்கிறாங்க. அடுத்தது சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல தென் மாவட்டங்களில் விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 கல்லூரியை விரும்பி எடுப்பாங்க. இந்த தூத்துக்குடி கல்லூரியில் நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஏடா வேணும் அப்படின்னா 30,000 ரேங்க்ல இருக்கணுங்க ஓப்பன் கேட்டகரிக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 51,000 இருக்கணும். அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 53,000 இருக்கணும். அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 61,000 இருக்கணும். இங்கே மாதிரி எம்பிடிஷனுடைய காம்படிஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதே வந்து வட மாவட்டத்தில் எம்பிசி காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இங்கே எம்பிசி காம்படிஷன் குறைவாக இருக்கிறத பார்க்கலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1,51,000. அண்ட் எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 2,04,000. அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2,71,000. இது வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் ஒரு பழமையான கல்லூரி. இது மோஸ்ட்லி தென் மாவட்டத்து மாணவர்கள் அதிகமாக விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரியா இருக்கு. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த 21 மெடிக்கல், அதாவது மொத்தம் 11 மெடிக்கல் காலேஜ் 2021 ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கல்லூரியில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி இருக்கக்கூடிய கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அண்ட் திருப்பூர். காரணம் பேஷண்ட் ஃப்ளோ ஒரு அருமையான லொக்கேஷனில் இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளேயே இருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு அலாட் ஆகல. லூப்பிங் ரூல் அப்படிங்கிற கான்செப்ட்ல பிசிஏ பொறுத்த வரைக்கும் 46,000 ரேங்க்ல இருக்கணுங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 59,000 இருக்கணும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 59,000 இருக்கணும். அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 69,000 இருக்கணும். அண்ட் எஸ்சி கேட்டகரி 1,50,000 இருக்கணும். அண்ட் எஸ்சிஏக்கு 2 lakh இருந்த கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2,33,000 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். பட் இருந்தாலும் சந்தேகம் வந்து என்ன கல்லூரி கிடைக்கும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவை திருப்பி போய் பார்த்தா நமக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். ஸோ புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 2015-14 ஆரம்பித்த கல்லூரிங்க. ஒரு நல்ல 10 வருஷம் ஆன கல்லூரி. ஸோ அருமையான கல்லூரி. இந்த புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் ரூப்பிங் ரூல் அலாட் ஆகலை. அடுத்தது பிசிஏ பொறுத்த வரைக்கும் 49,000 ரேங்க்ல இருக்கணுங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 51,000. எம்பிசி 72,000 ரேங்க்ல இருக்கணும். எஸ்சி 1,48,000 ரேங்க்ல இருக்கணுங்க. அண்ட் எஸ்சிஏ 2,10,000 இருக்கணும். அண்ட் எஸ்டி 2,33,000. இந்த புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா அருமையாக கம்ஃபர்டபுளாக ஹாஸ்டல் காலேஜு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய கல்லூரிங்க புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். பட் ஒரு 10 வருஷம் ஆன கல்லூரி தான். பட் நல்லா இருக்கக்கூடிய கல்லூரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். அடுத்து 12 கல்லூரிகள் சிவகங்கை மெடிக்கல் காலேஜிலிருந்து மீதி இருக்கக்கூடிய கல்லூரிகள் திருவாரூர், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கல்லூரி கிடைக்கும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒருவேளை சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ் மோடில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.